அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அமுதாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி உடம்புக்கு ஆரோக்கியமானது ராகி புட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. 1/4 கிலோ ராகி மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க. நான் டேஸ்ட்டுக்காக 50 கிராம் கடலக்கொட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்னா சேர்த்திக்கலாம். இது மிக்சியில் போட்டு 1 பாதியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் ஒரு மூடி துருவி எடுத்து வச்சுக்கலாம். நான் 1/4 கிலோ மாவுக்கு 200 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா சேர்த்திக்கோங்க. ஒரு 6 ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சுக்கலாம். இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்தி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக லைட்டாக உப்பு சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஒரு வெள்ளை துணியை விரித்து நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை வெள்ளை துணியில் கொட்டி ஒரு மூட்டை மாதிரி சுற்றி விட்டு இட்லி பானையில் வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வெந்திருக்கணும். கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்திக்கிட்டேன். நீங்கள் வேணுன்னா நெய் சேர்த்திக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செஞ்சு வச்ச புட்டை எண்ணெய் காஞ்சோன்னா இந்த மாதிரி போட்டு கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வேணுன்னா நெய்யும் சேர்த்திக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ கடலக்கொட்டையை சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நசுக்கி வச்சுருக்க ஏலக்காயை சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம சர்க்கரையை சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேங்காயை சேர்த்தி நல்லா கிளறி விட்டால் நம்ம புட்டு ரெடி. ராகி புட்டு ரெடி.